வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். சர்ச்சையான பேச்சு மீண்டும் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பேச்சுக்கள் பல்வேறு தளங்களிலும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான சிவசேனையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, இஸ்லாமியர்களுக்கான வாக்குரிமையை பறிக்க வேண்டும், ஏனெனில் அவர்களினுடைய வாக்குகளுக்காகவே அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்தி அரசியல் நடத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது என்று சாம்னா பத்திரிகையில் அவருடைய பத்திரிகையில் அதிகாரப்பூர்வ ஏட்டில் ஒரு தலையங்கத்தை எழுதியிருந்தார். அந்த தலையங்கம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதை வழிமொழிவது போல அதன் தொடர்ச்சியாக சாக்சி மகராஜ், ஏற்கனவே இவருடைய பல கருத்துக்களும் சர்ச்சையானது, அவரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எல்லோரும் கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட இந்துக்களைப் போலவே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதுவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தளத்தில் இன்றைய விவாதத்தை நகர்த்திருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதன் முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரான திரு ராமநாதன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். செல்வி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ராமமூர்த்தி வழக்கறிஞர், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஆளூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இணைகிறார். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை ராமநாதன் அவரிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து திடீர்னு வரக்கூடிய ஒன்றல்ல, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதே மேடையில் இது மாதிரி பல விவாதங்களை ஏற்கனவே கூட நாம் நகர்த்திருக்கிறோம். நீங்களும் கூட அதில் சில விவாதங்களில் பங்கெடுத்துக்கிறீர்கள். தற்போதைய அந்த சாம்னா இதழில் வந்திருக்கக்கூடிய சஞ்சய் ராவத்தினுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை, இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அந்த மாதிரி கருத்து இல்லை. நாங்கள் வன்மை எங்களுடைய வெங்கையா நாயுடு அவர்கள் அந்த கருத்தை மறுத்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்தை பொறுத்த அளவில் எதனால் அந்த கருத்து வருகிறது அப்படிங்கிற அதனுடைய காரணங்களையும் பார்க்கணும். அங்கே ஓவைசி பார்ட்டி ஹைதராபாத்தில் நின்று வெற்றி பெற்ற அந்த அங்கே மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி இப்பொழுது மராட்டிய மாநிலத்திலே கால் பதித்து சிவசேனாவை கடுமையாக தாக்க தொடங்கி இருக்கிறது. அவர்களுக்குள்ளே நீ ஹைதராபாத்துக்கு வந்து பார், வந்தால் உயிரோடு செல்ல முடியுமா என்று ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல 1 மணி நேரம் நரேந்திர மோடி அவர்களுடைய பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுங்கள், அவர் என்ன உயிரோடு இருப்பாரா என்றெல்லாம் ஏற்கனவே கருத்து சொன்னார்கள். நீங்கள் இந்தியாவிலே அந்த ஓவைசி பார்ட்டியினுடைய தலைவர், அந்த ஓவைசி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே ஓவைசி பார்ட்டியினுடைய தலைவர் ஏற்கனவே அந்த மாதிரி கருத்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொன்னதில் மகாராஷ்டிரம் குறித்த அவருடைய கருத்து, மகாராஷ்டிரத்தில் செய்வது போல் ஹைதராபாத்தில் அவர்களால் செயல்பட முடியாது என்பது போன்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். நரேந்திர மோடி குறித்தான கருத்தை குறித்தான கருத்து இப்ப சொல்லல, ஏற்கனவே முன்னாலேயே சொல்லியிருக்கார் அவர். இந்த மாதிரி தொடர்ச்சியான பேச்சுக்களை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு சிவசேனா கட்சி இன்றைக்கு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. அது தவறு என்றாலும் கூட அது எதிர்வினை தான் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அது சரியான எதிர்வினையா? சரியான எதிர்வினை இல்ல. விவாதிக்கலாம். ஜோதிமணி, உங்களுடைய அடிப்படையான கருத்து? இல்லை, இது எப்படின்னா, இது இவங்க என்னதான் பிஜேபிக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே ஒரே முகத்தோட வேறு வேறு அம்சங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சித்தாந்தம், இது யாரு சொல்றாங்கிறதா இந்த சித்தாந்தம், எஸ்பெஷலி RSS உடையதுங்கிறது நமக்கு தெரியும். இதுல முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பொய் கட்டமைக்கப்பட்டு வருது சுதந்திர இந்தியாவில். அது அவங்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் தொடர்பானது. அந்த மக்கள் தொகை பெருக்கிறது தான் இவர் மறைமுகமா சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க மக்கள் தொகை பெருக்கம் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை விட முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 2 மடங்கு ஆயிரும், 3 மடங்கு ஆயிரும் அப்படின்னு ஒரு பூதாகரமான ஒரு பொய்யை கட்டி எழுப்புறது. நீங்க இதுக்கு ஒரு சச்சார் கமிட்டி, ரெண்டு கமிட்டி முஸ்லீம்களை பத்தி வந்த 2 கமிட்டில, ஒன்னு ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி, இன்னொன்னு ராஜேந்தர் சச்சாரோட கமிட்டி. அதிர்ஷ்டவசமா 2 பேருமே இந்துக்களா இருக்காங்க. அந்த கமிட்டி ஹெட் பண்ண 2 பேர். 2 கமிட்டியுமே ரொம்ப தெளிவா, ராஜேந்திர சச்சாரோட கமிட்டி 403 பக்கத்துல முஸ்லீம்களுடைய வாழ்க்கை பத்தி பேசுது. அந்த ஒரு சாதாரண ரிப்போர்ட் கிடையாது. அது ஓராண்டு காலம் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணம் செய்து மாநில அரசாங்கத்திலிருந்து டேட்டா எடுத்து 15 மாநிலங்கள் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நேரடி களஆய்வு செய்து மற்ற சமூகத்தினரும் கலந்து தரவுகளின் அடிப்படையில், அது ஒரு ரிப்போர்ட்ல ஒரு டேட்டாக்களுடைய அடிப்படையில் அவங்க சொல்றது 48 பேஜ் நம்பர் 48 இருந்து 68 வரைக்கும் ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல அந்த பாப்புலேஷன் growth எவ்வளவு பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த 40 ஆண்டு காலத்துல வெறும் 3% தான் முஸ்லீம் பாப்புலேஷன் ஏறி இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா இது நார்த், இது மதம் சார்ந்த
உகந்ததே அல்ல. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் குழந்தைகளுக்கும் பீகார்லயும் யூபிலயும் இருக்கிற இந்துக்கள் குழந்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் யூபியில போய் வேலை செஞ்சுட்டு வந்தப்போ ஒரு குடும்பத்துக்கு 6-7 குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னப்ப சில பசங்க வந்து ஏங்கா எல்லாம் முஸ்லீம் குழந்தைங்க தான் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படி கிடையாது. அங்க வந்து உங்க தலித்துகள், மலைவாழ் மக்கள், முஸ்லீம்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் 6-7 குழந்தை ரொம்ப சகஜமா இருக்கு. ஏன்னா கல்வியில் பின்தங்கி இருக்கிற, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற, கருத்தடைகளை பற்றி வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு வறுமையின் பிணியில் இருக்கிற இடத்துல இருந்து தான் அதை பார்க்க வேண்டிய அடிப்படையில் மக்கள் தொகையோடு இணைத்து பார்க்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அது தவறான கருத்து அப்படிங்கிறது அதை வந்து தவறுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்த சுற்று நாம் விரிவாக விவாதிக்கலாம். அடிப்படையிலான ராமமூர்த்தி அவர்களுடைய கருத்து. அடிப்படையிலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து விரோத சிந்தனை வந்து இந்த நாட்டில் வந்து பரவலாக முன்னிறுத்தப்படுகின்றது. உதாரணத்திற்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிடர் கழகத்தினர் வந்து தாலியை அகற்றுவது, தாலி வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து ஆளூர் ஷானவாஸ் இதில் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்துக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த முஸ்லீம்கள் எல்லாருக்குமே அந்த தாலியினுடைய டிசைன் வேணா மாறி இருக்கலாம். இஸ்லாமியர்களில் தாலி அணிவதாக தெரியவில்லை, கருகுமணி ஒரு சில பகுதியில் கருகுமணி என்ன வேணா அதனுடைய வடிவமாக இருக்கிறது. ரைட், ஓகே. இதுல நீங்க வந்து எப்படி நீங்க ஹிந்துக்களை மட்டும் சூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்றாருங்கிறதா. ஆக நோக்கம் வந்து என்னன்னா ஒரு பரந்துபட்ட அளவில் ஒரு விரிவான தளத்துல ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும், அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். இதுக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து என்னன்னா ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி, சகோதரி சச்சார் கமிட்டி, சச்சார் கமிட்டி மாதிரியான ஒரு ஃப்ராடுலன்ட் கமிட்டி சுதந்திர இந்தியாவில் வந்ததே கிடையாது. யாரும் யாருடைய நேரத்தில் குறிப்பிட வேண்டாம். ஒன்று திரு ராமமூர்த்தி ஒரு விஷயத்தை பதிவு செய்ய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தாண்டி அவர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா பதிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு சச்சார் கமிட்டி வந்து ஒரு அடிப்படையா வைத்து பேசுவது தனியாக தான் நம்ம விவாதத்துக்குள்ள போலாம். நான் கேட்டதுங்கிறது இந்த சிவசேனா மாநிலங்களவை உறுப்பினருடைய கருத்தை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான பார்வை கேட்டேன். இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க அஸ்ஸாம்ல போனீங்கன்னா அஸ்ஸாம்ல வேற மாதிரி தான் இருக்கும். அஸ்ஸாமுடைய சராசரியாக 5 ஒரு பகுதி, ஒரு நிமிஷம், இந்தியாவில் ஒரு பகுதி தான். நீங்க அஸ்ஸாம்ல இருக்கின்ற காங்கிரஸ்காரரை போய் கேளுங்களேன், 5 ஒரு பகுதியினர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து அவர் ஒரு காரணத்தை வைக்கிறாரு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டிக்கிறோம். ஆனால் அதை இதற்கான எதிர்வினையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார் அவர். உங்களுடைய கருத்து எஸ், அவர் சொன்னதில் என்ன தவறு அல்லது அவர் சொன்னது தவறு, இந்த ரெண்டில் எது உங்களுடைய கருத்து நான் கேட்கிறேன். இல்ல இத பத்தி இது வந்து இத பத்தி கருத்து, இது இக்னோர் செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்துங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அதுதான் it has to be ignored. அதன் பின்னால் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா நீங்களும் கூட அவருடைய கருத்தை வந்து எதிர்க்கத்தான் போகிறீர்கள். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையிலான பார்வை அவருடைய கருத்தை குறித்து. இது புறந்தள்ளப்பட வேண்டிய கருத்துங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. யாரோ ஒருவர் சொல்லி புறந்தள்ளப்பட வேண்டிய கருத்து அல்ல இது. ஏனென்றால் சொல்லுகிறவர்கள் யார்? தெருவில் போகிறவர் சொல்லுகிறாரா? டீ கடையில் அமர்ந்து பேசுகிறவர் சொல்லுகிறாரா? யாரோ ஒரு நபர் சொன்னால் அது புறந்தள்ளப்பட வேண்டிய கருத்து. ஆனால் இவர்கள் யாரோ ஒருவர்கள் அல்ல. இன்றைக்கு இவர்கள் சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சொன்னவர் ஒரு சிவசேனாக்காரர், சிவசேனாவுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் இதே கருத்தை சுப்பிரமணிய சுவாமி பேசியிருக்கிறார். முஸ்லிம்களுடைய வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி பேசியிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி யாரோ ஒருவர் அல்ல, முன்னாள் ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருந்தாரே அப்படி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவரும் அல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடியவர், பிரதமரினுடைய ஒரு ஆலோசகர் என்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருப்பவர். அவர் பதவியில் இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர். அவர் போய் இலங்கையில் போய் இருநாட்டு உறவு குறித்து பேசிவிட்டு வருகிறார், ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்று. ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவருடைய பின்னணி தெரியும். அப்போ அவர் சொல்லுகிறார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், என்ன மாற்று கருத்தை சொன்னார்கள். அப்ப இதுதான் நம்முடைய கேள்வி. அப்போ சுப்பிரமணிய சுவாமி கொடுக்கிற ஊக்கம் சங்க பரிவார படைகள் அத்தனை பேரும் பேசுவதற்கான வழி அமைத்துக் கொடுக்கிறார். இதுல சிவசேனா இதற்கான மறுப்பையும் கொடுத்துக்க அதையும் நான் சொல்லிடுறேன். அவர்களிடம் கேட்டபொழுது முஸ்லிம்களின் ஓட்டுரிமை குறித்தோ முஸ்லிம்கள் குறித்தோ சிவசேனா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. போலி மதச்சார்பற்றவர்களை பற்றித்தான் குறிப்பிட்டுள்ளது. அதில் முஸ்லிம்களின் ஓட்டுகள் விற்பனை செய்யப்படும் வரை அந்த சமுதாயம் வளர்ச்சியில் பின்தங்கித்தான் இருக்கும். அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் வேண்டுமானால் வசதியாக இருக்கலாம். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் என்பது அங்கே பணம் சார்ந்து அல்லது வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அவருடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்பவர்கள் அந்த சமூகத்தை பற்றி பேச மாட்டார்கள் என்ற தளத்தில் தான் நான் சொன்னேன்னு அவர் சொல்றாரு. மறுப்பு சொல்றாரு. இதை முற்றிலும் மறுக்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் இங்கே இல்லையா? இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை இங்கே
அரசியல் கட்சிகள் பயன்படுத்தவில்லை என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? எல்லா வாக்கு வங்கியும் ஏதோ ஒரு தரப்பு பயன்படுத்தி விட்டு தான் வருகிறது. இஸ்லாமியர்களை மட்டுமே வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் நம்ம சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகளால். இன்றைக்கு 90களுக்கு பிறகு அந்த மக்களிடம் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வின் காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய தலைமையை தாங்களே நிர்மாணிக்க தொடங்கி, தங்களுடைய கட்சியை தாங்களே நிர்மாணிக்க தொடங்கி இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைவை செய்து வருகிறார்கள். அது வேறு. ஆனால் வாக்குரிமை என்பது அரசியல் சாசன சட்டம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் உறுதி செய்திருக்கிற ஒரு அம்சம். அதை கேள்வி எழுப்புவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை கேள்வி எழுப்புகிறவர்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப அவர் பேசுறது சட்ட விரோதம். நீங்க அது முஸ்லிம்கள் வாக்கு சரியா தவறா அது பயன்படுத்துகிறார்கள் என்கிறது வேறு விவாதம். ஆனால் அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்பது காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு, வெறுப்பின் வெளிப்பாடு. அசாதுதீனுடைய கருத்தை பற்றி பேசினீர்கள். நீங்கள் சொன்ன ஓவைசியின் கட்சியை சார்ந்து அசாதுதீன் அவருடைய கருத்தை பற்றி தெரிவித்தீர்கள். அதனுடைய நீட்சி தான் இதுன்னு சொன்னீங்க. அசாதுதீனுடைய எந்த கருத்தை தொடர்ந்து இந்த பிரச்சனைலாம் வர தொடங்கியது என்று சொன்னால், மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இதற்கு சிவசேனா தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில் என்பது, உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள் என்ற ஒரு பதில் வருகிறது. இது என்ன மாதிரியான போக்கு? இது என்ன மாதிரியான பதில்? இதற்கான மறுப்பை தெரிவிக்கின்ற பொழுது அடுத்தடுத்து தொடர்ச்சியான இந்த சர்ச்சைகள் வருகின்றன. இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட வேண்டும். வாக்குரிமை இருப்பதால் தான் ஓவைசி போன்றவர்கள், அசாதுதீன் போன்றவர்கள் மகாராஷ்டிராத்தில் வந்து இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறக்கூடிய நோக்கத்தில் இது போன்ற பேச்சுக்களை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடஒதுக்கீடு கேட்டால் பாகிஸ்தான் செல்ல வேண்டுமா? அடிப்படையில் ஒன்று, இது ஒரு கேள்வியோட நான் போயிடுறேன். ஒரு இடைவெளிக்கு போயிடுறேன். நீங்க யோசிச்சு வைங்க, நம்ம இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஒருவேளை அப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட, நான் ஏற்கனவே கேட்டேன், ஏன் ரஷ்யாவுக்கு போகக்கூடாது, ஏன் சீனாவுக்கு போகக்கூடாது, ஏன் ஸ்ரீலங்கா போகக்கூடாது, ஏன் பாகிஸ்தான் என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய என்ற அந்த வெறுப்பு இருக்கிறதா? அந்த வெறுப்பை மையப்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறதா பாஜக என்ற ஒரு கேள்வி இயல்பாக வெளிகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மதம் சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது இஸ்லாமியர்களிடம் மட்டுமல்ல எல்லா தளங்களிலும் இருக்கிறது என்கிறார் ஆளுநர் ஷானவாஸ். பாஜக இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் ராமநாதன். ஆனால் உள்துறை அமைச்சரிடம் இது குறித்த கேள்வியை முன்வைத்த பொழுது உள்துறை அமைச்சர் எந்த பதிலும் கூற மறுத்துவிட்டார். இதுபோன்ற தகவல்களோடு இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரெஸ்ட் எம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாஜக, சிவசேனா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு நீட்சியாக இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ராமநாதன், நான் இடைவேளைக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு போனேன். அசாதுதீன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இதுதான், இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு மராட்டியத்தில். இதற்கு சிவசேனாவினுடைய பதில் இது, நீங்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள். அந்த ஒரு காரணத்தை வைத்து பாகிஸ்தான் செல்லுங்கள் இல்லை. அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே காங்கிரஸ்காரர்கள் தொடர்ந்து மேடையிலலாம் என்ன பேசுனாங்கன்னா, இப்போ நரேந்திர மோடியை எந்த காலத்திலும் நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காலத்திலையும் அவரை வரவிட உங்களால சோனியா காந்தி ஏத்துக்க முடியுமா? இல்ல, உங்களால எந்த காலத்தையும் ஏத்துக்க முடியாதுங்க. உங்களை நேபாளத்துக்கு போங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க என்ன எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சாதாரணமாக ஒரு நீங்க அப்போ பாகிஸ்தானுக்கு தான் போகணும், இந்தியாவில் இருந்தால் ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு அரசியல் சட்டத்தால் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது நீங்க அரசியல் சட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு நான் நிச்சயமாக என்னுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அதில் மாற்றுக்கருத்து தெரியாது. இதில் ஜோதிமணியும் ஏற்றுக்கொள்ள மறுக்க முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக ஜோதிமணிக்கு அதை மறுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அவங்க என்ன காங்கிரஸ் கட்சியின் தேர்தலுக்கு முன்பாகவே மறுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய வாதம் சரியானது. அதனுடைய நீட்சி தானே இதெல்லாம். அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்கறத பத்தி நாங்க ஒன்றும் சொல்லல. அவரை எந்த காலத்திலும் நாங்கள் வரவிட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க பாகிஸ்தானுக்கு தான் போகணும் அப்படின்னு விளையாட்டா சொல்றாரு அவரு. அப்ப நீங்க இந்தியாவில் இருந்தா நீங்க மரியாதைக்குரிய ராமநாதன், நான் அதுதான் கேட்கிறேன். அந்த விளையாட்டாக சொல்லுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு பொங்கல், ஆப்பிரிக்காவுக்கு பொங்கல், தான்சானியாவுக்கு பொங்கல், இலங்கைக்கு பொங்கல் பாகிஸ்தானை மையப்படுத்துவது என்ன? இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்கக்கூடிய முயற்சி நண்பர்கள் அந்த மாதிரி சொல்லி இருந்தா சீனாவுக்கு போங்க, ரஷ்யாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அந்த மாதிரி அவர்கள் தொடர்ந்து இப்படி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவரிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து அவர் எந்த கருத்தையும் பதிவு செய்யல.
இல்ல நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுல அதை மறுத்திருக்காங்க. ஆனா உள்துறை அமைச்சரை பொறுத்த அளவுல ரெண்டு தரப்பையும் கேட்டு தான் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமே தவிர சாதாரண என்னை போன்ற அடிப்படை தொண்டன் கருத்து சொல்லுவது போல அவர் வந்து கருத்து சொல்லிட முடியாது. அதாவது யாருமே சிவசேனாவினுடைய கருத்தை இவ்வளவு எடுத்துக்கொண்டு பேசுறோமே தவிர பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுங்கள், நரேந்திர மோடியை நான் வந்து என்ன செய்யறேன் பாருங்க, கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து யாருமே சொல்றது வந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை வைத்துக் கொண்டு சொல்றாங்களே தவிர அது தனியாக மிக உறுதியாக எந்த சூழலில் அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரதமரே அல்ல, ஒரு சாதாரண குடிமகனை கொள்வேன் என்று சொன்னாலும் அது மிகப்பெரிய அளவிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் மாற்று கருத்தே அல்ல. இன்னும் ஹார்ஸான வார்த்தையில கூட சொல்றேன், இன்னும் மோசமான வார்த்தையில கூட சொல்றேன், ஒரு தனி மனிதனுடைய கேவலமான முட்டாள்தனமான வாதத்திற்கு நாங்கள் பதிலுக்கு முட்டாள்தனமான கேவலமான வாதங்களை முன்வைப்போம் என்பது போன்ற ஊமையாக இது ஆகிவிடக்கூடாது. நான் கேட்கிறேன், அவருடைய வாதம் முட்டாள்தனமானது, அதில் மாற்று கருத்தே இல்ல. அதற்கு இதை முன்னிறுத்துவது சரியாங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. செல்வி ஜோதிமணி இல்ல, இங்க இஸ்லாமியர்களை முன்வைத்து அந்த மாதிரியான அரசியல் எதுவும் ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் செய்தால் அதில் மாற்று கருத்து இல்லை, அது எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் காங்கிரஸ் அதை தொடர்ந்து செய்கிறதுங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் முற்று முழுவதுமாக எல்லா பிரச்சனைகளும் ஹிந்து விரோத போக்கை மட்டுமே கையெடுக்கிறது, இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பெறுவதற்காக வாக்கு வங்கி அரசியலாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறது என்பதை மனசாட்சியோடு உங்களால் மறுக்க முடியுமா? இல்ல, நான் டேட்டாவுக்கே வரேன் திருப்பி. எனக்கு பொய்கள்லாம் நம்பிக்கை இல்லை, உண்மைதான் நிறுவ முடியும். நீங்க வந்து இன்னைக்கு ஐடி கம்பெனியில அதிகபட்சம் வந்து இன்னைக்கு சர்வீஸ் செக்டர்ல மிகப்பெரிய இதுன்னு சொல்லப்படுற ஐடி கம்பெனிகள் அதிகபட்சம் பதவியில் இருக்கிறவங்க யாரு? ஹிந்துக்கள். அதே மாதிரி தொழில்துறையில முன்னணியில் இருக்கிறவங்க யாரு? ஹிந்துக்கள். நீங்க வந்து அரசு பணிகள்ல வெறும் 3% முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறது யாரு? ஹிந்துக்கள். சோ ஹிந்துக்களுக்கு வந்து ரெண்டு விஷயம், கல்வி, உழைப்பு இதெல்லாம் இருக்கு. இதன் மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி அவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுல ஒரு 50 ஆண்டு கால அரசு காங்கிரஸ் 50 ஆண்டுகளுக்கு மேலான காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த அனைத்து துறைகளிலும் பளிச்சின் முன்னணியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள். அப்ப ஹிந்துக்களுக்கு விரோதமான அரசு சொல்றது எப்படி நீங்க ஹிந்துக்களினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஹிந்துக்களுடைய மக்கள் தொகையில் ஹிந்துக்கள் எத்தனை கோடி பேர், இஸ்லாமியர்கள் எத்தனை கோடி பேர் என்று வைத்து அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்பில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள், ஹிந்துக்கள் முன்னேறிக்கிறார்கள் என்று வைத்தால் சரியா இருக்கும். பெருவாரியாக இந்தியாவில் ஹிந்துக்கள் இருக்கின்ற போது 14% பேர் இல்ல, வெறும் 3 அந்த டேட்டாவை தான் சொல்றேன். 14% பேர்ல வெறும் 3% பேர் தான் இருக்காங்க. அவங்களுடைய கிராஜுவேஷன் வந்து 2.3% பேர் தான் கிராஜுவேஷனே அவங்க கிராஸ் பண்றாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து நீங்க அதாவது நீங்க கம்யூனிஸ்ட்களை வெஸ்ட் பெங்கால்ல வந்து அரசு துறைகள் அவங்க 0 ரெப்ரசன்டேஷன் முஸ்லிம்ஸ் வந்து. சோ இப்போ நான் தரவுகளின் அடிப்படையில தான் நான் அதை மறுக்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சியில் இருந்துச்சு. இல்ல நான் இடதுசாரிகள் தானே. இல்ல நான் இடதுசாரி நான் அதுதான் கேக்குறேன். அப்போ அவர் அதுதான் சொல்ல வராரு, இடதுசாரிகள் காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படுகிறோம் என்று சொல்கிறவர்களால் இதுவரை அந்த சமூகம் வளரவில்லை, அந்த சமுதாயத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளோ இன்னும் முஸ்லிம்களுக்கு அதிகமாக செய்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ்குள்ள இருக்கிற இளைய தலைமுறை அதை ரொம்ப வலுவா வைக்குது. இன்னைக்கு இருக்கிற மாற்றம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீங்க கேட்கிற இந்த வாதமே எவ்வளவு பொய்யானதுன்னு நீங்க பாருங்க. இந்துக்களை இவங்க வந்து ஒரு இந்து அரசியல் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இவர் சொன்னாரு நரேந்திர மோடி வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொன்னாங்கன்னு, இன்னைக்கு நாங்க அன்னைக்கு சொன்னதை கேட்காம இன்னைக்கு இந்தியாவே கண்ணீர் விட்டு இந்துக்கள் தான் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு எதிராக கொடி பிடிக்கிறாங்க எல்லா ஊர்லயும். இன்னைக்கு வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் எங்களை அப்படி எழுது அப்படி இப்படி எழுதுன்னு பிஜேபி வந்து போட்டோஷாப் பண்ணாங்க. இன்னைக்கு அதே நியூயார்க் டைம்ஸ் நேற்று ஒரு தலையங்கம் எழுதி இருக்குது, நரேந்திர மோடியால் இந்தியாவை சிறப்பாக ஆள முடியாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன உலக அரங்கில் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து தலைகுனிந்து நிக்கிறது காரணம் இன்னைக்கு அந்த பிரதமர் ஆகிட்டார். 10 ஆண்டு காலத்துல மன்மோகன் சிங் குறித்து நியூயார்க் டைம்ஸ் எழுதிய தலையங்கமும் நமக்கு தெரியும். அட்டை படத்தில் மன்மோகன் சிங் குறித்து நியூயார்க் டைம்ஸ் மன்மோகன் சிங் வந்து 9.8% growth கொடுத்தார். நியூயார்க் டைம்ஸ் நீங்க மேற்கோள் காட்டுனீங்க. நியூயார்க் டைம்ஸ் மன்மோகன் சிங்கை பற்றி எப்படி கட்டுரை வெளியிட்டது? அதே நியூயார்க் டைம்ஸ் நான் எதுக்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து கோட் பண்றேன்னா, இன்னைக்கு மன்மோகன் சிங்கை பத்தி எந்த இடத்துல அவங்க கோட் பண்றாங்க? ஒருபோதும் மத அடிப்படையில் தேசத்தை பிளவுபடுத்துகிறாங்கவோ தேசத்தை ஆள முடியாதவராகவோ மன்மோகன் சிங் எந்த பத்திரிகையுமே உலகத்துல கோட் பண்ணல. கோட் பண்றப்ப நம்ம சரியா கோட் பண்ணணும். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இன்னைக்கு விவாதம் என்ன நடக்குது? 8 மாசம் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. நாங்க வந்து மன்மோகன் சிங் 10 ஆண்டு கால ஆட்சி இருந்து அப்ப என்ன விவாதம் இருந்தது? நீங்க வந்து growth இன்னைக்கு 8 மாச காலத்துல நீங்க என்ன விவாதம் இருக்குது? முஸ்லிம்கள் நாட்டை விட்டு போயிடணும், பெண்கள் வந்து 4 இந்து பெண்கள் வந்து 4 குழந்தை பெத்துக்கணும், கிறிஸ்டியன்ஸ்கள் சர்ச்சுகளை நாங்க அடிப்போம், நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிருங்க, வளர்ச்சியை என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இதை சொல்லி இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா கல்வியில் முன்னேறி இருக்கிற
சவுத் இந்தியன் மாநிலங்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு வந்து பிஜேபியும் பிஜேபி பிரதமரையும் மிக மோசமாக விமர்சன காரணம். நீங்க இன்னைக்கு எல்லா டிவி பாருங்க, இன்னைக்கு விவாதம் இதாகத்தான் இருக்கும். ஒரு நாட்டை வளர்ச்சியில் இருந்து திசை திருப்பி ஒரு கற்காலத்திற்கு ஒரு காட்டு மிராண்டி காலத்துக்கு அழைத்து போகிற ஒரு அரசாங்கமாக இருக்கு. நீங்க பேசுகின்ற பொழுது திரு ராமமூர்த்தி அவர்கள், நீங்கள் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து இந்து விரோத போக்கு எல்லா இடமும் பரவலாக இருக்கிறது. தமிழகத்தில் கூட திராவிடர் கழகம் இந்த மாதிரி தாலி அகற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வைத்திருந்தார்கள் சொல்லின பொழுது நான் குறிக்கணும்னு நினைச்சிருந்தால் முதல் சுற்று. ஆனால் எல்லோரும் இங்கே தாலி அணிகிறார்கள் அப்படிங்க, கிறிஸ்தவர்களும் அணிகிறார்கள், இஸ்லாமியர்களும் நீங்களே சொல்லிக்கிறீங்க. எல்லோரும் அணிகின்ற பொழுது அதை இந்துக்களுக்கு எதிரானதா மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக ஒன்று வருகிறது. ஒன்று அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் உள்ளரங்க நிகழ்ச்சியில் விருப்பப்படுகிறவர்கள் நீங்களாக முன்வந்து தாலியை அகற்றுங்கள் என்று சொல்வதே எங்களுடைய நாங்கள் நம்பக்கூடிய புனிதமாக மதிக்கக்கூடிய தாலியை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது என்று நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். அது உங்கள் தரப்பில் நியாயமானது, அதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இங்கே இந்து மகாசபையினுடைய தலைவர் சாத்வி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு கட்டாயமாக கருத்தடை செய்ய வேண்டும், நீங்கள் 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது கோபப்பட்டார்கள், கொந்தளித்தார்கள். 4 மனைவியை வைத்துக் கொண்டு 40 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்கிறார்கள். இது ஏற்புடையதா? இப்படியே சென்றால் இந்தியாவில் இஸ்லாமியருடைய எண்ணிக்கை பெருகிவிடும். கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். விருப்பப்பட்டு வருகிறவர்கள் தாலி அகற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னாலே நீங்கள் அது தவறு என்று சொல்கிறீர்கள். உள்ளரங்கில் கட்டாயமாக கருத்தடை செய்ய வேண்டும் என்று ஒருவர் கூறுகிறார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை 2 விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒன்று வந்து இப்போ சகோதரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இவரும் ஆளூர் சானவாசம் சொன்னார், கான்ஸ்டியூஷனலிசம் அரசியல் சாசனம் தான் அடிப்படையான விஷயம், அரசியல் சாசனத்தை தாண்டி நாங்கள் போக மாட்டோம். நான் அப்போ வந்து வரலாற்றிலிருந்து ஒரு சிறிய நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன். 1919 அப்புறம் ரவுலட் ஆக்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் சவால் விட்டார்கள், உங்களால் வந்து ஒரு அரசியல் சாசனத்தை இந்தியர்களால் தயார் பண்ண முடியாது அப்படின்னப்போ காங்கிரஸ் கமிட்டி அதை ஏற்றுக்கொண்டது. இந்த காங்கிரஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வேறு. அப்போ மோதிலால் நேரு தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அது நேரு கமிட்டி, ஜவஹர்லால் நேரு இல்லை, மோதிலால் நேரு கமிட்டி. அவர்கள் வந்து இந்திய அரசியல் சாசனம் எப்படி இருக்குன்றதுக்கான அடிப்படை அது. அதன் அடிப்படையிலாம் பிற்பாடு வந்து அம்பேத்கருடைய டிராஃப்டிங் கமிட்டி அதுக்குள்ளே போனாங்க. அதில் இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், மத ரீதியான ரிசர்வேஷன் அது வந்து கூடவே கூடாதுங்கிறது அது வலியுறுத்தப்பட்டது. அதற்கப்புறம் 3 வட்டமேடை மாநாடுகளும் அது வலியுறுத்தப்பட்டது. 3 வட்டமேடை மாநாடுகளும் காங்கிரஸ் கமிட்டியும் சரி, இந்தியாவின் சார்பாக அதில் கலந்து கொண்டு வந்த மகாத்மா காந்தியும் சரி, கம்யூனல் ரிசர்வேஷன் கூடவே கூடாதுன்னார். ஆனால் அதையும் தாண்டி ஒரு கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்தியா பாகிஸ்தான் பிளவுண்டது. ஆக ஏன் மத ரீதியான ரிசர்வேஷன் கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அது. காங்கிரஸ் கட்சி முதலில் கடுமையாக எதிர்த்தது, மகாத்மா காந்தி கடுமையாக எதிர்த்தார். ஆனால் இந்த எதிர்ப்புகளை மீறி பிரிட்டிஷ்காரர்கள் கொண்ட அந்த கம்யூனல் அவார்டு வந்து நாட்டை பிளவுபடுத்தது. அசம்பிளிலையும் இது பற்றி மிக விரிவாக விவாதிக்கப்பட்டு அம்பேத்கர் முழுக்க அது சொல்றாரு, மத ரீதியான ரிசர்வேஷன் இந்த நாட்டை மீண்டும் துண்டாடும் அப்படிங்கறத பதிவு இல்ல. அதற்கப்புறம் தேசத்துக்கு துரோகமான காரியத்தை இந்த செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜசேகர் ரெட்டி. ஆந்திராவில் 3 தடவை கொண்டு வர்றார். முதல் தடவை இஸ்லாமியர்களுக்கு வாக்கு வங்கிக்காக வந்து என்ன பண்ண ரிசர்வேஷன் கொண்டு வர்றார். ஆந்திரா ஹைகோர்ட் குவாஷ் பண்ணுது. 2வது தடவை கொண்டு வர்றார். 3வது தடவையும் கொண்டு வர்றார். 5 பேர் கொண்ட கமிட்டி வந்து கேன்சல் பண்ணுது. இன்னும் இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. ஆக யார் அதாவது இவ்வளவு தூரம் பேசுறாங்க இல்லையா, இந்த நாட்டிற்கு விரோதமானது, இந்த நாட்டிற்கு துரோகமானது, இந்த நாட்டு மக்களை வந்து வேறறுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதற்கு இவருடைய வாக்குகள் தான் காரணம், அதனால் வாக்குரிமை பறிக்கப்பட வேண்டும். அப்படி இல்ல 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 இது வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது அதனாலதான் நாங்க வந்து என்ன சொல்லுகின்றோம், அதன் பிறகு இஸ்லாமியருடைய வளர்ச்சி, அதனாலதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதியை வந்து அனைவருக்குமான வளர்ச்சிங்கிறதா அதுல ஓட்டை உடைசல் இப்ப நான் ஒரு தனிநபர் சொல்லுகின்ற கூற்றை வந்து பூதக்கண்ணாடி வைத்து பெரிதாக்கி அப்படி இல்ல, அது அரசாங்கமோ கேபினட்டோ ஆளுங்கட்சியோ யாருமே சொல்லல. இல்ல போற போக்குல அத சொன்ன மாதிரி போற போக்குல யாரோ ஒரு சொல்லுகின்ற கருத்துக்கள் பூதாகரப்படுத்தி இல்ல. ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் ஒரு கருத்து சொல்றார், புகைப்பிடித்தால் வந்து கேன்சர் வராதுங்க, இதெல்லாம் வந்து யாரும் அதுதான் கேக்குறேன், அது தவறு என்று கண்டிக்கப்படுகிறார். ஆனால் 4 மனைவியை கட்டிக்கொண்டு உங்களுக்கு தெரியாது இல்லைங்கிற அதுதான் கேக்குறேன். சொல்லுங்க. அதாவது ரிசர்வேஷன் என்பது
கான்ஸ்டியூஷன் பிரகாரம் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் நடைமுறையில் இன்றைக்கும் இருக்கிறது. மத அடிப்படையில் அல்ல, அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் பின்தங்கி இருப்பவர்கள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கும் மேற்கு வங்கத்தில் இடஒதுக்கீடு இருக்கிறது, கேரளாவில் இடஒதுக்கீடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது. ஆந்திராவில் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது உண்மை. ஏனென்றால் அது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பின்தங்கி இருப்பவர்கள் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் 5% என்று பொதுவாக அறிவித்ததனால் அப்படி கொடுக்க முடியாது என்று நீதிமன்றம் நிராகரித்தது உண்மை. ஆனால் நாங்கள் முஸ்லிம்கள் கேட்பது அப்படி அல்ல. மத ரீதியான இடஒதுக்கீட்டை இங்க இருக்கிற முஸ்லிம்கள் கேட்கவே இல்லை. மத ரீதியாக ஒருவரும் கேட்கவும் முடியாது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய அரசியல் தலைவர்களும் இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை கேட்டு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? கட்டாயமா அப்படிதான் கேட்கிறார்கள். அது மத அடிப்படையில் இல்ல, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீட்டை கேட்கிறாங்க தவிர மத அடிப்படையில் இல்லைங்கிறீங்க. மத அடிப்படையில் கேட்க முடியாது, மத அடிப்படையில் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் கொடுக்க முடியும். தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களா இல்லையா? இந்துக்கள் தானே. இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரிவுக்கு அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீடு. அப்போ அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. மத அடிப்படையில் கூடாதுன்னா அதுவும் கூடாதுதான். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டி வந்துடும். அப்போ கொடுக்க முடிகிறது. ஏனென்றால் பின்தங்கி இருப்பவர்கள், சமூகத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடம் தொடங்க அவங்களுக்கான மறுப்போடு தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இடஒதுக்கீடு தான் இங்கே பிரச்சனை என்று சொன்னால், இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் என்பது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் மட்டும்தான் இங்கே இருக்கிறதா? இந்துக்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் இங்கு இல்லையா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இதுபோன்ற தகவல்களோடு பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் தொடர்ந்து பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவருடைய பேச்சுக்கள் பல்வேறு நேரங்களில் சர்ச்சை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது சிவசேனா மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, இஸ்லாமியர்களுக்கான வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்று அவருடைய அதிகாரப்பூர்வ சிவசேனாவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க ஜோதிமணி. இல்ல, இப்ப இடஒதுக்கீட்டை பத்தி அவர் தன்னை அறியாமையே பிஜேபியோட உண்மையான முகத்தை காட்டிட்டாரு. இடஒதுக்கீட்டை பத்தி அவங்களுடைய கருத்து என்னன்னா, இப்ப 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே நம்ம 67% வச்சிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முன்னேறியதுக்கு பல காரணங்கள், காமராஜருடைய கல்வி உள்கட்டமை உட்பட பல காரணங்கள் இருந்தாலும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பிருந்தே அன்றைய சென்னை மாகாணத்தில் இடஒதுக்கீடு இருந்தது. இவங்க அதை நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறார். இந்துக்கள் இது சாதாரண பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் நம்மளது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மண்டல் கமிஷன் வந்தப்ப VP சிங் அரசை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பிஜேபி கவுத்ததுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இவங்களுடைய உணர்வுங்கிறது தொடர்ந்து இந்த தேசத்தில் இவங்க சொல்ற இந்துக்கள் சொல்றீங்க 100% மக்களுக்கு பிஜேபி எதிரானதுன்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான இவங்க வாதம் இருக்கு. ரொம்ப கிளவரா அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக வர்றப்ப இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டும்தான் இவங்க எதிர்க்கிற மாதிரி ஒரு பிக்சர் உட்பட. ஆனா வரலாறு உண்மையை சொல்லாம போகாது. ரெண்டாவது நீங்க அந்த கருத்தடை சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு பெரிய விஷயம், ஒரு பொய் பரப்பப்படுது. நீங்க அந்த கருத்தடை விஷயத்துல இஸ்லாமியர்கள் கருத்தடையில் நம்பிக்கையற்றவர்கள் போலவும் அவங்க ஒரு 10-20 குழந்தைகளை பெற்று தள்ளுவது போலவும் இருக்கு. நான் முன்னையே சொன்ன வளர்ச்சி அடைந்த கேரளால இந்துக்களுக்கு என்ன பாப்புலேஷன் அதான் முஸ்லிம்களுக்கும் நீங்க எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. இப்ப நீங்க சொல்றப்ப சச்சார் கமிஷன் தெளிவா சொல்லுது நீங்க ஒரே ஒன்லி கான்ட்ரசெப்டிவ் அவங்க மத்தியில் பிரிவலன்ஸா இருக்குது. கேப் இஸ் ஒன்லி 10%. ஏன் கேப் ஒன்லி 10%? மெஜாரிட்டி முஸ்லிம் பாப்புலேஷன் பீகார் ஸ்டேட்ல இருக்குது. பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல இங்க தான் மெஜாரிட்டி முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கிறதுனால மத்த பக்கம் மிச்ச 30% பாப்புலேஷன் தான் இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. அதனால தான் அதனோட ரேட் வருது. அங்க இந்துக்கள் மத்தியிலையும் கருத்தடைகள் சாதனம் பயன்படுத்துற பழக்கம் கிடையாது. சோ இது மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொல்றதுனால அந்த பொய் உண்மையாகி நீங்க எதிர்கொள்ள முடியலனா அது அப்படியே தப்பிச்சு போய் ரெண்டாவது நீங்க பாக்குறீங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ இன்னைக்கு பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா
இஸ்லாமிய சமூகத்துல 1000 ஆண் குழந்தைகளுக்கு 986 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனா மத்த சமூகங்கள்ல 1000 ஆண் குழந்தைகளுக்கு 927 பெண் குழந்தைகள். ஹரியானா மாதிரி காப் பஞ்சாயத்து வந்து எங்க வேலை செய்து நம்ம பாக்குறோம். சோ அப்ப ரெண்டாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. ஏங்க இது ஹரியானா எவ்வளவு இருந்தீங்க? ஹரியானா பிரச்சனை பேசுறது வலிமைப்படுத்த இல்ல இவ்வளவு நீங்க ஆட்சியில இருந்தீங்க. அரசியல் ஒரு தேசத்தை சீரழிச்சு ராமூர்த்தி அவங்க முடிச்சிட்டு யார் ஆட்சியில் இருக்க ஒரு சமூகத்தை பத்தி அவர் முடிச்சிட்டு இல்ல இல்ல பிஜேபி வரும்போது ஆட்சி மோசம் 15 வருஷம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சினா அந்த மாதிரி நீங்க வைக்கலாம் இல்ல அந்த மாதிரி நீங்க வைங்க உங்க நேரம் அறிந்து அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து அங்க வந்து பெண் குழந்தைகளை கொலை செய்வது நடக்கல ஒண்ணு. ரெண்டாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து மத்த ஏரியாக்கள் அந்த 40% இருக்குதுல அங்க கம்மியா இருக்கு. சோ இந்த 3% கேப்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். பெண் குழந்தைகள் விகிதம் அதிகமா இருக்கிறது வந்து ரொம்ப நம்ம இன்னைக்கு வந்து எல்லா அரசாங்கங்களும் செலவு பண்ணி சொல்றாங்க எந்த கட்சி வித்தியாசம் இல்லாம. அது கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கங்களா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸோ பிஜேபி அந்த மாதிரி. சச்சார் கமிஷன் தரவுகள் பொய்ன்னு சொன்னார். அந்த தரவுகள் ஒரு நிமிஷம் பொய் அப்படின்னா பிஜேபி உட்பட இருங்க பிஜேபி உட்பட எல்லா மாநில எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த மாநில அரசுகள் இருந்தா எந்தெந்த மாநிலத்திலிருந்து தரவு கொடுத்தாங்கன்னு இருக்கு. அப்ப பிஜேபி அரசாங்கம் கொடுத்த தரவுகளும் அந்த ஃபைல்ல அடக்கம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 80% இந்தியாவில் இருக்கிற 100% இந்துக்களுக்கு எதிராக இவங்க இருந்தாங்க இடஒதுக்கீட்டை இதே மேடையில் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு விவாதத்தில் கடந்த வாரம் நினைக்கிறேன் நடைபெற்ற விவாதத்தில் பேசுகின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கல்யாணசுந்தரம் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் ஒரு வாதத்தை வைத்தார். எனக்கு மிகச்சரியாக நினைவிருக்கும் என்று சொன்னால் இதுதான் சரியாக 1-2 வேணால் முன்னப்பின் இருக்கும். 242 துறைகளில் மத்திய அரசினுடைய 242 துறைகளில் பாஜக அரசு பதவியேற்ற இந்த 10 மாதங்களில் கடந்த 8 மாதங்களில் அவர் வாங்கி கடந்த 8 மாதங்களில் 212 துறைகளில் எந்த பணியும் நடைபெறவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் தகவலை பெற்றிருக்கிறேன். முடிந்தால் என் மீது வழக்கு போடுங்கள். 212 துறைகளில் எந்த பணியும் நடக்கவில்லை. இவர்கள் முழுக்க சர்ச்சையான கருத்துக்களையும் இது அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு தலைப்பு வருகின்ற பொழுது இதை மட்டுமே பேசி மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்று ஒரு வாதத்தை வைத்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் தைரியமாக சொல்றாரு நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கினா என் மீது முடிந்தால் வழக்கு போடுங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் தொடர்ந்து வருகிறது. இவர்கள் வளர்ச்சியை இதுவரை செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த 10 மாத காலத்தில் பின் பாயிண்டா நான் கேட்கறது ஒரு 5 விஷயமோ அல்லது 10 விஷயமோ பொதுவாக சொல்லாமல் காங்கிரஸ் அரசினுடைய நீட்சியாக நாங்கள் கடைபிடித்தோம் என்று சொல்லாமல் ஒரு 5 அல்லது 10 விஷயங்களை வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை உங்களால் என்ன முன்வைக்க முடியும்? தமிழ்நாட்டிலே கூட ராயபுரம் முனையம் 3வது முனையமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடியிலே முடங்கி கிடந்த அந்த துறைமுகத்தை நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இன்னும் கூட டைம் கொடுக்குறேன். நான் கேட்டது காங்கிரஸ் அரசு நீட்சியாகன்னு சொல்லல. நான் சொன்னது காங்கிரஸ் இல்ல அதுவும் பாராட்டப்பட வேண்டியது இல்ல அதுவும் பாராட்டப்பட வேண்டியது ரொம்ப கூட அசைக்கல. வாஜ்பாய் அவர்கள் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த 4 வழி சாலையை தான் தங்க நாற்கர சாலை திட்டத்தை தான் காங்கிரஸ் அரசு மேற்கொண்டது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்த அரசு செயல்படுத்த வேண்டியது பாராட்டுக்குரியது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. நான் கேட்கிறது முற்றிலுமாக இந்த அரசு செயலிழந்த நிலையில் நாங்கள் வேறொரு வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் சொல்கிறோம் இந்தியாவை என்று சொன்னபோது அந்த வளர்ச்சிக்காக காங்கிரஸ் அரசு செயல்படுத்தாத காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்படாத திட்டமிடப்படாத திட்டங்கள் என்ன புதிதாக உங்கள் ஆட்சி கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் அரசாங்கம் 10 ஆண்டு காலமாக அவர்கள் முடக்கி வைத்திருந்த திட்டத்தை எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முயற்சியால இன்னைக்கு வந்து வேலை தொடங்கப்பட்டு விட்டது. ராயபுரம் 3வது முனையமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதே போல ஸ்மார்ட் சிட்டிகள் நம்முடைய பொன்னேரி நகரம் ஆக்கப்பட்டிருக்கிறது. புனித நகரங்களாக வேளாங்கண்ணியும் காஞ்சிபுரமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல அதே தூத்துக்குடி துறைமுக திட்டம் அந்த துறைமுக திட்டம் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஏராளமான திட்டங்கள் நீங்க வந்து இன்னொரு விஷயத்தை இந்த திட்டங்களோடு இணைந்து சுப்பிரமணியன் சுவாமி 2 தினங்களுக்கு முன் ஒரு கருத்து தெரியும். அது அவருடைய சொந்த கருத்தாக தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் கேட்டுறேன். அவர் சொல்கிறார் காவிரியிலிருந்து கர்நாடகத்திடமிருந்து ஏன் தண்ணீரை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு இவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறது. தமிழக கடற்கரையோரம் நன்னீராக்கக்கூடிய பிளான்ட் திட்டங்களை செயல்படுத்தினால் கடல் நீரை நன்னீராக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நிறுவி அதை நன்னீராக்கினால் காவிரியில் நாம் இங்கிருந்து அவ்வளவு தண்ணீரை விடலாம், அவ்வளவு தண்ணீரை கொடுக்க முடியும், இங்கிருந்து கர்நாடகத்துக்கு கூட கொடுக்க முடியும். அவர் சொல்றாரு இதற்காக கர்நாடகத்துடன் சண்டை போட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை, இது நடக்காதுன்னு அவர் சொல்றார். பதில் சொல்றேன். அதுக்கு முன்னால மேடம் வந்து சச்சார் கமிஷன் கமிட்டியை பத்தி சொன்னாங்க. ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் சொல்றாங்க. என்ன அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இஸ்லாமியர்கள் பின்தங்கியவர்கள். என்ன பின்தங்கியவர்கள்னா எதன் அடிப்படையிலே பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க? பொருளாதார அடிப்படையிலையா அல்லது அவர்கள் சமூக அடிப்படையிலையா? எப்படி அதாவது இந்து சமுதாயத்தில்
இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்துக்கள் தானே, அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அவங்க மேடம் வந்து ஒரு அணுகுண்ட தூக்கி போடுறாங்க. என்னமோ விபி சிங்கை வந்து நாங்க ஆதரவு கொடுக்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய தலைவர் அத்வானி அவர்களே அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் வந்து கைது செய்து பீகார்ல சிறை வைத்தார்கள். அதனால அந்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்குறோம். அது தனி விவாதம் இருக்கட்டும். என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி பதிவு பண்ணீங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க மறுப்பு பதிவு பண்ணீங்க. நான் சுப்பிரமணிய சாமிக்கு வரேன் சார். ஏன்னா ஏன் செய்த ஜனதா கட்சி அங்கமா இருந்தது ஜனசங்கம். சாமிக்கு பதில் சொல்றேன். நான் ஏன் இதை கேட்கிறேன்னா சொல்றேன் சார் சொல்றேன். சச்சார் கமிட்டியை பொறுத்தளவில் இந்து சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்குமே அவர்கள் வந்து பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவர்கள் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கூட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதாவது பொருளாதார அடிப்படையில் யாருமே ஒத்துக்கிறது இல்ல. என்ன இந்து சமுதாயத்திலே ஜாதி கொடுமைகள் இருக்கின்றன, தீண்டாமை இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திலும் கேக்குறீங்க, அப்படி இருக்கிறதா இஸ்லாமிய சமூகத்திலும் கேக்குறீங்க? அப்ப வெளிப்படையா சொல்லுங்க, வெளிப்படையா ஜாதி கொடுமைகள் இருக்கிறதா, தீண்டாமை இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்னால் அப்ப மதம் மாற்றும் போது என்ன சொல்றாங்க? நான் பதில் சொல்ல, நீங்க சுப்பிரமணிய சாமி பத்தியும் கேட்டீங்க, அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். அதனால அப்படி தீண்டாமை இருந்தால், ஜாதி கொடுமைகள் இருந்தால் நீங்க வந்து வெளிப்படையா காங்கிரஸ் அறிவிக்கணும். இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த மாதிரி ஜாதி கொடுமைகள் இருக்கின்றன, தீண்டாமை இருக்கிறது, பின்தங்கிய சமுதாயம் அவர்கள் பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அந்த நிலைப்பாட்டை வைத்தால் கொடுக்க வேண்டும். ஓகே, இது இல்ல ஆக்சுவலி லாஜிக்கான ஒரு क्वेश्चंस தான். நான் அவட்ட கேக்குறேன். கண்டிப்பா அதற்கு முன்பாக அடிப்படையில் ஒரு விவாதமா கூட வைக்கலாம். சுப்பிரமணிய சாமிக்கு பதில் சொல்லுங்க. நீங்க விட்டுருங்க, அது சொல்ல கூட வேணாம், பரவாயில்லை. இல்ல கேள்வியை கேட்டீங்க, நீங்க வந்து கேள்வியை கேட்டா அப்புறம் சரி சொல்லுங்க. அதாவது சுப்பிரமணிய சாமியை பொறுத்த அளவுல என்ன, காவிரியில தண்ணி விடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே காவிரியில அவர் ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே பெரிய கார் பேரணி எல்லாம் நடத்தினார். இதே திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய தலைமையில தான் பாரதிய ஜனதா கட்சி மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து காவிரியில தண்ணி விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவர் கருத்து சொல்லல. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, குடி தண்ணீருக்காக நீங்க வந்து ஒரு 6 பிளான்ட் போடுங்க. இல்ல இல்ல காவிரி விடக்கூடாதுன்னு சொன்னாரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. இல்ல இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லல. ஐ அம் வெரி கிளியர், ப்ளீஸ் நான் சொல்லிறேன். அவர் அப்படி சொல்லவே இல்ல. காவிரியில் தண்ணீர் கேட்டு போராடி கொண்டிருப்பதால் எந்த பலனும் ஏற்படாது நான் சொல்லிறேன். நாம இங்க இருக்கக்கூடிய கடற்கரை முழுவதும் நன்னீராக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு கூடிய திட்டங்களை செயல்படுத்தினால் இங்கிருந்து காவிரியில் தண்ணீரை நாம் கர்நாடகத்திற்கு திருப்பி கொடுக்க, கர்நாடகத்துக்கு இல்ல மேட்ல கூட ஏத்தலாம் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது நான் தெளிவா சொல்றேன், காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகத்திடம் போராடுவதால் கர்நாடகத்துல போராடுவது இல்ல, தமிழ் படுத்துறது அப்படி இல்ல. கர்நாடகத்துல காவிரி பிரச்சனையால நீங்க கர்நாடகமும் தமிழகமும் ஒருவருக்கு ஒருவர் போராடி கொண்டிருப்பதால் இதற்கு ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்படிதான் சொல்றாரு தவிர இது கர்நாடகத்துல போராடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லல. குடிநீருக்காக 6 பிளான்ட் அமையுங்க. ஏராளமான மாதிரி அந்த குடிநீர் வாழ்வாரிலிருந்து தமிழ் அது வரவேற்கக்கூடியது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. அவங்க குடிநீராக்கக்கூடிய திட்டம் வரவேற்கக்கூடியது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் அதை காவிரியோடு நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள். பொருளாதார அடிப்படையில, சமூக அடிப்படையில, சமூக அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதாவது இந்து சமூகத்தில் சாதிய பாகுபாடு இருக்கிறது, அதனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம், அவர்கள் அதனால் சாதிய பாகுபாட்டின் காரணமாக காலங்காலமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேலெழுந்து வருவதற்காக கொடுத்தோம், அதையும் இதையும் நீங்கள் எப்படி ஒப்பிடலாம் என்பது அவருடைய கேள்வி. அப்போ இங்கேயும் அதே மாதிரி முஸ்லீம்களுக்குள்ளும் சாதி பாகுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறார். இங்கே வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வரணும், எங்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி தடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை தாங்கன்னு முஸ்லீம்கள் கேட்கல. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சுதந்திர இந்தியாவில் 68 ஆண்டு காலமாக இந்த சமூகம் இடம்பெறாமலேயே இருக்கிறது. முஸ்லீம் அமைப்புகள் கொடுத்த ஆய்வறிக்கையில் அல்ல, அரசாங்கம் எடுத்த ஆய்வறிக்கை சொல்லுது. இப்போ வேணாலும் சச்சார் கமிட்டி பொய்ன்னு சொன்னா இப்போ இவங்க ஒரு கமிட்டியை போடட்டும். நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்ன, சட்டமன்றத்தில் இருக்கிற எண்ணிக்கை என்ன, வேலைவாய்ப்பில் இருக்கிற எண்ணிக்கை என்ன, துறை வாரியாக ஆய்வு செய்யட்டும், தெரிஞ்சு போயிட போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போட போகுது. சமூக நீதி அடிப்படையில எங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை 68 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் அரசு பொறுப்புகளில், வேலை வாய்ப்பில், கல்வியில்
இந்த நாட்டினுடைய வளத்தை முஸ்லிம்கள் அனுபவிக்கவில்லை, புறந்தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் மட்டும் நம்ம பேச முடியும். சுதந்திர இந்தியாவை பெரும்பகுதி ஆட்சி செய்தது காங்கிரஸ். அங்கதான் காங்கிரஸ் இவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்க அதையும் கொடுக்க கூடாதுன்னு பிஜேபி சொல்றாங்க. இப்ப பிஜேபி முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை, பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன ஆணையத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற மாற்று தீர்வாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒப்புக்கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்களா இல்லையா, என்னதான் செய்வது, அவர்களை என்னதான் செய்வது? நீங்க இஸ்லாமியர் இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, இஸ்லாமியர் நடத்துகின்ற மதரசாக்கள்ல ஏன் நீங்க செக்குலர் எஜுகேஷன் கொடுக்க மாட்டீங்க? நாடு முழுக்க எவ்வளவோ மதரசாக்கள் இருக்கிறது, மத ரீதியான கல்விக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன் நீங்க வந்து செக்குலர் எஜுகேஷன் எந்த ஸ்கூல்லயுமே எந்த காலேஜ்லயுமே இல்ல, மேக்ஸிமம் மதரசாவுல மத ரீதியான கல்வி தான். இதுல நீங்க அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்? மதரசாக்கள் அவர்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பண்ணுவது அவங்க பண்ண முடியாதா? கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பண்றாங்களே, அதனாலதான் கல்ல ஊத்துறீங்க. எல்லாருடைய கருத்துக்கும் போய் பிஜேபி நீங்க தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. இல்ல ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டு விஷயம், ஒண்ணு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல மன்னிப்பு கேட்கணும். முடியாது மேடம். ப்ளீஸ் ராமமூர்த்தி ப்ளீஸ் ராமமூர்த்தி ப்ளீஸ் நான் ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். அப்பா சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ராமமூர்த்தி ப்ளீஸ் நான் சொல்றேன். நான் ஜஸ்ட் மினிட். நீங்க அவர் சொன்ன ஒரு விஷயத்திற்காக மறுப்பை கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை முடிக்கிறேன். நேரம் இன்னும் 6 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது. ஒரு விஷயம் மிக தெளிவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இந்த விவாதத்தை நகர்த்தி விட முடியும்னு நான் நினைக்கிறேன். இடஒதுக்கீட்டுக்குள்ள வர்றப்ப நான் அதுக்கு ஒரே வார்த்தை, நான் ஒரு பெண்ங்கிறதுனால நீங்க மிரட்டுனாலாம் பயந்துருவா நான் நினைக்கிறேன். அரசியல் வாழ்க்கையை நான் ஒரு எல்லா இடத்துலயும் ஃபேக்ட் வச்சிருக்கேன், ஒரு ஃபேக்ட கூட மறுக்க முடியல. இப்போ திருப்பி நான் ஃபேக்ட் வைக்கிறேன். இடஒதுக்கீட்டுல நீங்க வந்து மதம் தான் சாதிய ஒடுக்குமுறை தான் பிரச்சனைனா எதுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறோம்? நம்ம ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறது தான் பாயிண்ட். இடஒதுக்கீட்டை பத்தி எந்த விதமான புரிதலுமே இல்லாம நம்ம பேசினா அது வந்து வாதம் கிடையாது, விதண்டாவாதம். பெண்களுக்கு உயர் ஜாதி பெண்களா இருந்தாலும் சரி, அது இல்ல வந்து நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது பெண்கள் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது என்பதனால ஒரு ரிசர்வேஷன் தேவைப்படுது. சோ அது வந்து பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒண்ணு. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் கட்சி பொருளாதார அடிப்படையில் ஒத்துக்காதுன்னு இவர் சொல்றாரு. அது கிடையாது. காங்கிரஸ் கட்சி சென்ற தேர்தல் அறிக்கையில மிக தெளிவா பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். சோ இடஒதுக்கீடு ஒட்டி தான் இந்த பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்த விவாதமே இடஒதுக்கீடு சார்ந்து நடக்கல, நம்ம வந்து டைவர்ட் ஆகிட்டோம். இந்த விவாதமே வந்து ஒரு கருத்தடை செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான். அப்ப வந்து நீங்க வந்து ஒரு 2 குழந்தைக்கு மேலேயே 3 குழந்தைகள் மேலேயே இருக்கிற கருத்தடை செய்யணும், ஓட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா அப்ப பீகார்ல இருக்கிற இந்துக்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் யாருக்கு நீங்க ஓட்டு கொடுக்க மாட்டீங்களா? யூபியில இருக்கிற யாருக்குமே நீங்க ஓட்டு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு 4 குழந்தை வேணும், ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு இந்து குடும்பமோ இஸ்லாமிய குடும்பமோ கிறிஸ்தவ குடும்பம் நடிச்சா அப்ப நாங்க இந்திய குடிமக்களாக இருக்க முடியாதா? மேல இருந்தா அவங்களுக்கு சலுகை எதுவும் கிடையாது ஆரம்பிச்சது இந்திரா காந்தி. ஓட்டு கொடுக்க மாட்டேனோ இந்திரா காந்தி பொய்களின் மொத்த கூடாரம். நீங்க ஏன் செக்குலர் எஜுகேஷன் வந்து நீங்க மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்வி வைக்கப்பட்டது இயல்பாக எனக்கு தோன்றுகிறது. காஞ்சியில் மடங்களில் அங்கே பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்சி இருக்கிறது, வேதங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டீங்கன்னா வேத மந்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய வேத மந்திரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளில் செக்யூலரிசம் கற்றுக் கொடுக்கப்படுமா? இல்ல நான் கேக்குறது அங்க நீங்க போய் பாருங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டிட்டு போறேன். நிச்சயமாக நீங்க வேத பாடசாலையில செக்குலர் எஜுகேஷன் இருக்கு. செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடியது எது?
இல்ல இங்க செக்குலர் எஜுகேஷன் அதுதான் என்ன எதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க இங்க இருக்கிற இங்க கோவில மடத்துக்கு இல்ல இங்க வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு உங்களை மாதிரி வேட்டி கட்டிட்டே போவாங்க. நான் வர உங்களை மாதிரி வேட்டி கட்டிட்டே என்ன மாதிரி போவாங்க. வெட்டி கொண்டு போவார்கள், ஆனால் என்னால் போக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வர 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 அதெல்லாம் Right. நான் வரேன். ஏன் மதரசாக்கள் அது பண்ண முடியல ரெண்டு கேள்வி. அடுத்து நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். இப்ப சிவசேனா வந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இவர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் என்று சொல்கிறார், தூய்மை இந்தியா என்று சொல்கிறார். இந்தியாவை தூய்மைப்படுத்துவது ஒருவரும் இருக்கட்டும், பாஜகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாயை முதலில் சுத்தமாக வைக்க சொல்லுங்கள். அவர்கள் இப்படி பேசக்கூடிய பேச்சுக்கள் ஏற்புடையது அல்லன்னு சொல்லி எதை முன்னுதாரணமாக எடுத்து காட்டுறாங்கன்னா, புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் என்பதற்கான ஆதாரம் இல்லை, நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் சொல்லக்கூடிய ஒரு வாதம். இந்த மாதிரியான வாதங்களை வைத்து சிவசேனா சொல்கிறது இவங்க வாயை முதல்ல சுத்தமாக்க சொல்லுங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பிறகு அவர்களே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த வளர்ச்சி இல்லாத ஒரு போக்கிலிருந்து திசை திருப்புவதற்காக இது போன்ற கருத்துக்கள் இந்த வாதம் வைக்கப்படுகிறது இல்லை. இதோடு இணைந்து உங்களுடைய சுருக்கமான நிறைவான எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், நீங்க 5 விஷயம் கேக்குறீங்க, ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த மேக் இன் இந்தியா பாலிசியில மிக முக்கியமான விஷயம் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு நடுத்தர தொழில்கள். இவங்க தான் இந்த நாட்டில் மிக அதிகமான வேலை வாய்ப்பு தருவாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த காங்கிரஸ் யூபி அரசாங்கம் வந்து திட்டமிட்டு இந்த தொழில்களை அளித்தார்கள். திட்டமிட்டு அளித்தார்கள். ஏன்னா எம்எஸ்சி ஆக்ட் இருக்கிறது. இன்றைக்கு வந்து திருச்சியில் பாரத் பெட்ரோலியம் இருக்கிறது. அதுக்கு வந்து சப்ளை பண்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க ஒரு 400, அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 தொழில்கள் அழியும் நிலை இருக்கின்றது. ஏன்னா இவங்க வந்து இந்த 10 வருஷத்துல ஆணைக்கும் பூனைக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட். சிறு நடுத்தர தொழில் அவங்களுடைய ஸ்கேல் வேற, எகனாமி வேற. இல்ல இல்ல டாடா சொல்லல மேடம், பாலிசி ப்ளீஸ் தனி அமைச்சர் இல்ல, முட்டாள்தனமா பேசாதீங்க. 2004 சர்க்குலர் இருக்குது, 2004 சர்க்குலர் இருக்குது. இந்த தொழில்கள் அளிக்கப்பட்டன. இந்த எம்எஸ்சி இந்த தொழில்களை கேளுங்க, இந்த தொழில் அதிபர்களை கேளுங்க, ஈரோட்ல கேளுங்க, திருப்பூர்ல கேளுங்க. இந்த தொழில் எல்லாம் திட்டமிட்டு காங்கிரஸ் அளிச்சது. இதை மீண்டும் ரிவைவ் பண்றதுக்கான விஷயத்தை இந்த அரசாங்கம் நீங்க திருப்பூர்ல கேளுங்க, ஈரோட்ல கேளுங்க, சிறு நடுத்தர தொழில்களுக்கான அமைச்சகத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்ல, இன்னைக்கு டிஃபென்ஸ் ரஃபேல் டீல் மோடி சைன் பண்ணிருக்காரு. இந்தியாவே அதை எதுக்குறாங்க. ஏன்னா 80% வந்து அந்த பிரெஞ்சு கம்பெனி இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது அதனோட டீல். அதனால தான் வந்து காங்கிரஸ் அதை சைன் பண்ணாம வச்சிருந்தது. இன்னைக்கு 80% இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டியதில்லைங்கிற அந்த கிளாஸை எடுத்துட்டு எப்படி வந்து விவசாயிகளை கொள்வதற்காக வந்து விவசாயிகள் சம்மதம் தேவையில்லைன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி சிறு குறு விவசாயிகள் மேக் இன் இந்தியான்னு சொல்ற மோடி அவர்கள் மேக் இந்தியால தான் தயாரிக்கணும்னு சொன்ன காங்கிரஸ் கண்டிஷனை எடுத்துட்டு இன்னைக்கு அதை சைன் பண்ணிருக்காரு. எல்லாமே இங்க வார்த்தைகள் தான் இருக்குது, ஒழிய வளர்ச்சி கிடையாது. அதனால தான் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார்கள், தேசத்தை பிளவுபடுத்துகிறார்கள் தான் இங்க வாதம். நிறைவாக ஏற்கனவே அந்த காங்கிரஸ் அரசாங்கம் எந்த வேலையும் செய்யாமல் கிடப்பிலே போட்டிருந்தார்கள் என்று அவங்க வாயாலேயே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவிலே தொழில் தொடங்க, அதாவது 80% மேல நம்ம வந்து ஆயுதத்தை வெளிநாட்டில இருந்து தான் வாங்குறோம். அதனால இங்கே தொடங்கினால் அந்நிய செலாவணி கிடைக்கும், இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு அந்நிய செலாவணி நம்ம பணம் கொடுப்பது குறையும் என்ற காரணத்தால தான் நாங்க வந்து இங்கேயே சொல்லியிருக்கோம். நீங்க சொன்னது வந்து போய் கேட்டு பாருங்க, அந்த சரத்தை நீக்கிவிட்டு தான் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. அந்த மாதிரி எந்த சரத்தையும் நீக்கல, அந்த மாதிரி எந்த சரத்தையும் நீக்கல. நீங்க அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு அம்சத்துல நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து ஏனென்றால் இங்கே தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நம்ம தயாரிக்க முடியாது என்று சொன்னால் அந்த அம்சத்தை நீக்கி இருக்கலாம். நீங்க சொன்னீங்க ஏராளமா என்ன 10 மாசத்துல செஞ்சிருக்கீங்க. இப்ப முத்ரா வங்கி சிறு குறு தொழில் முனைவோர்களுக்காக முத்ரா வங்கி 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இன்னைக்கு தொடங்குறாங்க. விவசாயிகளுக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இதெல்லாம் ஏராளமான வளர்ச்சி பாதையிலே தான் இந்த அரசாங்கம் செல்கிறது. வளர்ச்சி, முன்னேற்றம், வேலை வாய்ப்பு என்ற கொள்கையில தான் செல்கிறது. அவர்களால் அதுல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறார்கள். ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் நம்ம நிறைவேற்றலாம். இந்த விவாதங்கள் பல்வேறு தலைப்புகளாக இருந்தாலும் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய இடத்துல மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சி ஒன்றோடு முடிக்கும். காங்கிரஸோ இடதுசாரிகளோ இவர்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை, வளர்ச்சி எதுவுமே இல்லை, அதை மறைப்பதற்காக சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார்கள். பாஜக ஒன்று சொல்லுவோம், வளர்ச்சி நிறைய இருக்குது, அதை மறைக்கணுங்கிறதுக்காக சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை மட்டும் பொதுவாக எந்த விவாதத்தையும் மாறாமலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று, இந்த மதரசாக்களில் அடிப்படைவாத கல்வி மட்டும்தான் கொடுக்கப்படுகிறதுன்னு. அது தவறு. இன்றைக்கு மதரசாவிலிருந்து பட்டம் படித்து பட்டதாரிகளாகத்தான் வெளியே வருகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தோடு அவர்கள் வந்து ஒப்பந்தம் செய்து சென்னை பல்கலைக்கழகமே அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியும் இருக்கிறது. அதனால அப்படி அவர்கள் சொல்வது தவறான வாதம். ஒன்று. ரெண்டாவது,
அஸ்ஸாமில் குடியேறக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் பற்றி பேசினார்கள். அஸ்ஸாமில் மட்டும்தான் குடியேறுகிறார்களா, நாடு முழுவதும் குடியேறுகிறார்களா என்பது கேள்வி. கொச்சியில் இருக்கக்கூடிய யூதர்கள் யார், அவர்களுக்கெல்லாம் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி. திபெத்தியர்கள் யார், அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி. எத்தனை வருஷம் முன்னாடி வந்தானே சட்டவிரோதம் தானே. அப்ப யூதனுக்கு பேச மாட்டேங்கிறீங்க, முஸ்லீமுக்கு மட்டும் பேசுறீங்களா? ஈழத்தமிழனை துரத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் யார்? அப்போ பாகிஸ்தானுக்கு போங்க முஸ்லீம் சொல்றதுக்கு, உங்களை எல்லாம் யூத நாட்டுக்கு போங்க, இஸ்ரேலுக்கு போங்க என்ன சொல்லலாம்? நிகழ்ச்சி முடியும் போது ஈழத்தமிழர் பிரச்சனை குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே கொடுக்க முடியாது. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோட இந்தியர்கள் விவாதம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு புள்ளியில் இருந்தாலும் அது பல்வேறு தளங்களில் பயணித்தது. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் உங்கள் தளங்களில் உங்கள் கருத்துக்களை சிறப்பாக எடுத்து வைக்க எங்களோட இந்தியர்கள் மிக்க நன்றி. 4 பேருக்கும். இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மதத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய கருத்துக்கள் அது எந்த தளத்தில் வைக்கப்பட்டாலும், சிறுபான்மை மக்கள் சமூகம் சார்ந்து வைக்கப்படக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாஜக சிவசேனை போன்ற அமைப்புகளில் இருந்து வைக்கப்படக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அது உள்ளபடியே ஒரு ஜனநாயக நாட்டிற்கு, அதுவும் இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு நிச்சயமாக அது எந்த அளவிலும் ஏற்புடையதல்ல. அது வளர்ச்சிக்கு நிச்சயமாக விடாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது. தொடர்ந்து நான் பல முறை இதுபோன்ற விவாதங்களில் சொல்ல வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி விடுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக மட்டுமல்ல, குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து கவனமாக தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.